வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இட்லி கடை. தனுஷ் தான் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதையை பத்தி பேசணும் அப்படின்னா, ராஜ்கிரண் அவர்கள் வந்து தலைமுறையா பாரம்பரியமா வந்து ஒரு இட்லி கடை நடத்திட்டு வராரு. அந்த கடையோட சுவை வந்து அந்த ஏரியா மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பிரபலம். அதனுடைய இம்பாக்ட் வந்து தனுஷ் வந்து போய் கேட்டரிங் கோர்ஸ் படிச்சுட்டு வந்து இந்த கடையை வந்து நிறைய அப்கிரேட் பண்ணும், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து தன்னுடைய அப்பா ராஜ்கிரண் போய் சொல்றாரு. அவர் வந்து மறுக்கிறாரு. ஏன் மறுக்கிறாரு அப்படிங்கிறது தியேட்டர்ல போய் பார்க்கணும். ஒரு முக்கியமான ரீசன். கட் பண்ணா தனுஷ் அவர் வந்து பேங்காக்ல போயிட்டு ஒரு பெரிய மல்டிநேஷனல் ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனில அந்த ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனில போயிட்டு பெரிய போஸ்டிங் ஒர்க் பண்றாரு. அதனுடைய ஓனர்ஸ் வந்து சத்யராஜ் சார், அருண் விஜய், ஷாலினி பாண்டே. ஒரு கட்டத்துல அவங்க வந்து ஷாலினி பாண்டியை வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதா நிச்சயிக்கப்படுது. அந்த நேரத்துல ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி ஒரு போன் கால் வருது. அதுக்காக கிளம்பி இந்தியா வராரு. இங்க வந்த பிறகு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு திரும்ப பேங்காக் போனாரா, ஷாலினி பாண்டிய கல்யாணம் பண்ணாரா இல்லையா, நித்யா மேனனுக்கும் பார்த்திபனுக்கும் சமுத்திரக்கனிக்கும் தனுஷ்க்கும் என்ன உறவு, இளவரசரோட நட்பு என்ன அப்படிங்கிறது தான் மீதமுள்ள கதை. இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. காவியா அவங்களுடைய காஸ்டியூம் டிசைன், ஆர்ட் டைரக்டர் பீட்டர் ஹெயின் மாஸ்டருடைய ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் தென் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து தன்னுடைய நண்பர் தனுஷ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பாடலாம் நல்லாவே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எந்தாமி தந்தாரி அப்படிங்கிற அந்த சாங் வந்து கண்டிப்பா திருவிழாக்கள்ல ஒழிக்கூடிய ஒரு பெஸ்ட் பாடலா தான் இருக்கும். அதே மாதிரி ஆண்டனி தாசன் அவர்களும் புஷ்ப குப்சாமி அவர்கள் பாடிய அந்த பேட்டா சாங் கூட மக்கள் மனசுல நிற்கக்கூடிய ஒரு பாடலா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பர். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் சார் அவர்கள் அவங்களுடைய நடிப்பை பத்தி சொல்லவே வேண்டாம். தவமாய் தவம் இருந்த படம், அந்த படத்துல வந்து ஒரு பெஸ்ட் அப்பாவா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த படத்துலயும் வந்து அந்த வயசுக்குரிய அந்த தோற்றம், அந்த பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் அவங்களுக்கு பேரலா கீதா கைலாசம் அவர்கள் வந்து நான் மட்டும் என்ன குறைஞ்சவில்ல, நானும் பெஸ்ட் அப்படி அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நல்லாவே அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. 2 பேரும் இந்த படத்துல ஒரு பெஸ்ட் பேரண்டா, அந்த பெஸ்ட் கப்புலா வந்து மீன்ஸ் வந்து பெஸ்ட் தம்பதிகளை வந்து நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. தென் வந்து அருண் விஜய் அவர்களை பத்தி சொன்னோம் அப்படின்னாக்கா, என்ன அறிந்தால் தல அஜித்குமார் நடிச்ச படம். அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ இமேஜ்ல இருந்து வெளியில வந்து வில்லனா பண்ணியிருந்தாரு. அந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படத்துக்கு பிறகு அவருடைய அந்த ப்ரோக்ரஸ் வந்து ஏறிச்சு, இந்த கிராஃப் வந்து ஏறிட்டே போயிருந்தது. இந்த படத்திலயும் ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் அண்ட் ஆட்டிடியூடான ஒரு கேரக்டரா அவர் பண்ணியிருக்காரு. குறிப்பா இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து தனுஷும் அருண் விஜயும் மோதி போடுற அந்த ஃபைட் சீன்ல ரொம்ப ஆக்ரோஷமா அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு. பார்த்திபன் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்லயே சொல்லியிருந்தாரு, இப்படி மாதிரி ஒரு நடிகரை வந்து ஒரு பலவீனமான கேரக்டர்ல நடிக்க வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. நிஜமா அவருடைய நடிப்புக்கு வந்து இது போதிய தீனி போற ஒரு கேரக்டர் இல்ல இந்த படத்துல. சமுதிரக்கனி அவருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ வெறுப்பது இல்லையும் நம்மள பயங்கரமா வெறுப்பது. சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டப்பா மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு இதுல ஒரு கெட்டப்பா மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பட் ரசிக்கும்படியா தான் இருக்கு. தென் வந்து இளவரசர் அவர்களுடைய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டைலாக் வந்து நம்ம எல்லாம் வந்து நிறையவே சிந்திக்க வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. சில இடத்துல பிரிக்கவும் வைக்கிறார். அப்புறம் நம்ம தனுஷ் அவர்கள் வழக்கம் போல கதையை நாயகன் அப்படிங்கிறதுல கதையை தூக்கி சுமக்கிறாரு. ஷாலினி பாண்டிய அவர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ஹை கிளாஸ் பொண்ணா வந்து எங்க அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தணுமோ அங்க அவங்களுடைய ரோலை சரியா பண்ணிட்டு போயிருக்காங்க. நித்யா மேனன் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். தேசிய விருது நாயகி. பல படங்கள்ல பல மொழிகள்ல வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து அவ்வளவு அழகா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஒரு அந்த எண்ணெய் வழியிற ஒரு முகம், கிராமத்துக்கே ஒரு அந்த புடவை கட்டுற விதம், அதுக்கடுத்து வந்து நீளமான ஒத்த ஜடை, அச்சு அசல் கிராமத்து பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் வந்திருக்காங்க. தனுஷ் கூட அந்த லவ் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து ஒரு அந்த அக்கறையுள்ள ஒரு குடும்ப பெண்ணா நடந்துக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த கிராமப்புற வேலைகள் செய்யறது, இந்த தட்டு எல்லாம் கழுவுறது, இந்த இட்லி சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் அவங்களுடைய ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு வந்து சிறப்பா இருக்கு. இந்த வந்து இப்ப நம்ம டைரக்டர் தனுஷை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, பிஃபோர் இன்டர்வல் பாத்தீங்கன்னா மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல வந்து நம்மள நிறையவே அவரை பாராட்ட வைக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. குறிப்பா ஒரு ஃப்ரேம்ல வந்து அப்பா அம்மா இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அப்படியே பேரலா ஃப்ரேம் பை ஃப்ரேமா போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவும் நம்மள இப்படிதான் வளர்த்துருப்பாங்க, அவங்களுடைய பேச்செல்லாம் நம்ம கேட்கணும், இல்ல வந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தியேட்டர்ல அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு சூப்பரான சீன் கொடுத்திருந்தாரு தனுஷ் அவர்கள்.
செகண்ட் ஹாஃப்ல தான் பிரச்சனையே. செகண்ட் ஹாஃப்ல என்ன அப்படின்னாக்கா சீன்ஸ் பற்றாக்குறையோ, இல்ல வந்து சாங்ல கூட ஹீரோயின் அவங்க நித்யா மேனன் அவங்களுடைய கால் ஷீட் பற்றாக்குறை என்னவோ தெரியல. அங்கங்கெல்லாம் அவங்க காணாம போறாங்க, திடீர்னு வர்றாங்க. அதுக்கடுத்து அந்த சீன்ஸ் பற்றாக்குறைனால அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே மெதுவா அப்படி இப்படி தள்ளி ஓரமா நிப்பாட்டி வழக்கமான தனுஷ் படம் இல்லாம அவர் வித்தியாசமான கிளைமேக்ஸ் கொடுக்குறங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா படம் வந்து யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து முக்கியமா அந்த படத்துல சொல்லணும்னாக்கா இட்லி கடைன்னு பேர் வச்சிருக்கீங்க. சாம்பார் இட்லி மட்டும் காட்டுறீங்க. சட்னியோ கார சட்னியோ வடையில என்னதான் சூப்பரா நீங்க டேஸ்ட் கொடுத்தாலும் கண்டிப்பா சட்னி எதிர்பார்ப்பாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு சட்னி இல்ல கார சட்னி இல்ல வடை இல்லைங்கிற மாதிரிதான் இந்த கதையில செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தீங்கன்னா யூ சர்டிபிகேட் வாங்கின நீங்க கண்டிப்பா ஜனங்க ரசிக்கும்படியா அந்த மக்கள் எல்லாம் குடும்பங்களா கொண்டாடுற ஒரு ஹிட் படமா அமைஞ்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்க. தனுஷ் சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நன்றி, வணக்கம். தனுஷ் அண்ணாக்கு கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அவருடைய நடிச்சுகிற நடிப்பு மிகப்பெரிய நடிப்பு. உலகத்துல இருக்கிற எல்லாமே அவார்டு அவரு தான் தரணும். எல்லா ஃபேமிலியோட உட்காந்து இந்த படம் பார்க்கலாம். அவரு கடவுள், அதான் சொல்ல முடியும். ஓகேண்ணா, நல்லா இருக்குதுண்ணா. சந்தோஷமா பார்த்தோம், நல்லா ரசிச்சோம். தனுஷ் ரசிகர் இல்லைனாலும் நல்லா ரசிச்சு படத்தை. ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்க. தலைவர் கொடுத்துருக்க மெசேஜ் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அப்பா பேச்சு கேட்ட எப்படி இருக்க முடியாது, தலைவர் நம்மளுக்காக தெளிவா காட்டியிருக்காரு. இட்லி கடையோட படத்துல அசுரன் வேற லெவல்ல இருக்கு. அதோட மெயினா இருக்காரு. அப்பா பேச்சு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்க. வேற லெவல்ல இருக்கு படம். ஆக்டிங் சூப்பர், வேற லெவல் படங்க. மாஸ் வேற லெவல். தலைவன் நடிப்பு வேற லெவல். தலைவன் பட்டா கட்டினா துப்பாக்கிலாம் தேவையில்ல. சிவகார்த்தி துப்பாக்கி அதில் இல்ல. தலைவன் பட்டா கட்டினா